தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மில்க் கோகனட் பர்ஃபி நம்ம பண்ண போறோங்க. நம்ம கோகனட் பர்ஃபியை சாதாரணமாக ஒயிட் சக்கரை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது நாட்டு சக்கரை வச்சு நம்ம செஞ்சு காமிச்சிருப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா, பாலில் நம்ம மில்க் பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்குறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மில்க் கோகனட் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், பால் பவுடர் 120 கிராம், தேங்காய் 1, நெய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 120 கிராம், முந்திரி 10. இப்போ கோகனட் பர்ஃபி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் தேங்காய் வேணும். இந்த வரக்காயை எடுத்துருக்கேன். இந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது கூட இந்த பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பால் பவுடரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது காய்ச்சாத பால் தான் சேர்த்துறேன். மில்க் கோகனட் பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் லேசாக வறுத்துக்கலாம். இது லேசாக வறுத்தா போதும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பால் பவுடர் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பாலில் அரைச்சி எல்லாமே சேர்த்துருந்தோம். இப்போ பால் நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா கொதித்து மேலே வரும். கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு கலரணும், கைவிடாமல் கலரணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கலரிக்கலாம். நல்லா திக்காகி சுருண்டு வரணும்.
கடைசியாக அரை டீஸ்பூன் நெய் இருந்தது, அதையும் சேர்த்தியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது, நல்லா திக்காயிடுச்சு. இதை வந்து நம்ம பட்டர் சீட் போட்டு வச்சுருந்த ட்ரேயில் வந்து இதை சேர்த்துக்கலாம். கோகனட் பர்ஃபியை நம்ம ட்ரேயில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மில்க் கோகனட் பர்ஃபி வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. இது பாலும் பால் பவுடரும் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து பால்கோவா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம எப்பயுமே கோகனட் பர்ஃபி ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி மில்க் கோகனட் பர்ஃபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதிய தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.